சீதையை தேடி ராமனும் லக்ஷ்மணனும் காடு மலை முழுவதும் அலைந்தார்கள். அப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் மதங்க முனிவரின் குடில் அவர்களுக்கு கண்ணில் பட அந்த நேரத்தில் முனிவரும் குடிலில் இல்லையாம். சிவாலயங்களை தரிசிப்பதற்காக தீர்த்த யாத்திரை சென்றிருந்தாராம். அவருடைய பணிப்பெண் நீலி என்ற மலைவாழ் பெண் மட்டுமே இருந்தாலாம். இவர்களை வரவேற்று அவர்களுக்கு பணிவிடையும் செய்தாலாம். இருந்தாலும் உணவளிக்க தயங்கினாலாம். ஏனென்றால் அவள் தாழ்ந்த குலத்த பெண் என்ற காரணத்தினால். ராமர் தயக்கத்தை போக்க விரும்பி இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுமே சமமானவை என்று அறிவுரை கூற அதை ஏற்றுக்கொண்டு உணவளித்து உபசரித்தாலாம். அந்த அன்பை ஏற்றுக்கொண்ட ராமன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டாராம். அதற்கு நீலியோ, எனக்கு மோட்சமளித்து இனிமேல் பிறப்பெடுக்காத நிலையை எனக்கு வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்க அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாராம் ராமர். அன்பால் உயர்ந்த உன்னை இந்த உலகம் முழுவதும் வணங்கும் நிலை உனக்கு அளிக்கிறேன். கங்கைக்கு நிகரான உன்னை பம்பா நதியாக மாற்றுகிறேன் என்ற வரத்தையும் கொடுத்தாராம். அதோடு ராமன் லக்ஷ்மணன் இருவருமே நதியில் நீராடினார்களாம். அதன் பிறகே ஐயப்ப பக்தர்களும் நதியை போற்றி